ஹாய் guys and welcome back to Motorist தமிழ். இன்னைக்கு நம்ம கூட கிராண்ட் i10 நியோஸ் இருக்கு. ஸோ இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ஃபைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க கோல்டன் ஹுண்டைக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்டேக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த கிராண்ட் i10 நியோஸோட டைரக்ட் ரைவல்னு பார்த்தோம்னா நமக்கு மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் வரும். ஸ்ட்ரெயிட்வே நம்ம இந்த காரோட இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் கப்பா பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 82 bhp அண்ட் 113 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. இதே இன்ஜின் நமக்கு i20 யூஸ் பண்ணுறாங்க. வென்யூலையுமே நமக்கு இதே இன்ஜின் தான் வருது, எக்ஸ்டர்லையுமே இதே இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. இந்த கலர் பார்த்தோம்னா நமக்கு அக்வா டீல் கலர் பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஹாலஜன் ப்ராஜெக்ட் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. கீழே நமக்கு ஃபாக் லேம்ப்ஸ் வராது, பட் ஆனால் எல்இடி டிஆர்எல் கொடுத்துட்றாங்க. ஸோ அது ஒரு ஒயிட்டிஷ் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் நமக்கு 165 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். ஹியூண்டை லோகோ சென்டரில் பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சாட்டன் க்ரோம் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. கீழே பார்த்தோம்னா நமக்கு பம்பருமே ஒரு கிளாஸ் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபங்க்ஷனலான ஏர் கர்டைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஏரோடைனமிக் எஃபிஷியன்சிக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சைட் ஆங்கிளில் போயிட்டு கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த காரோட ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு sub 4 மீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு கார் தான். 2450 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். 165 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருவாங்க. டயர் சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 175/60 R15 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துறாங்க. இது டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் தான். ஸ்மார்ட் ஆட்டோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். அண்ட் ஆல்சோ இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஓஆர்எம்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஓஆர்எம் நமக்கு பாடி கலர்லேயே வந்துருது. அண்ட் நமக்கு ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துட்றாங்க. அது ஒரு மேட் பிளாக் கலரில் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஷார்க்ஃபின் ஆண்டனாவுமே வந்துருது. ரியராக நமக்கு இந்த இடத்துல கிராண்ட் ஐட்டம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோட்டிங் ரூஃப் அப்பியரன்ஸ்க்காக ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு குரோமில் டோர் ஹேண்டில்ஸ் வந்துருது. ரெக்வஸ்ட் சென்சரும் இந்த கார் நமக்கு வந்துடும். கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும். ஸோ ரியரில் பார்த்தோம்னா இந்த காரில் நமக்கு கனெக்டட் எல்இடி டெய்ல் லேம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. பட் அது சென்டரில் ரிஃப்ளெக்டர் தான் வரும். எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் லேம்ப்ஸ், ரிவர்ஸ் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு ஹாலஜனில் தான் வருது. கிராண்ட் i10 நியோஸ் அப்படிங்கிற ஒரு பேஜிங் பண்ணியிருக்காங்க. சென்டரில் நியோஸ் அப்படிங்கிற ஒரு பேஜிங் வந்தது. ஆஸ்டா நமக்கு வேரியன்ட்கான பேஜிங். அண்ட் நமக்கு இந்த காரில் வாசர் வைப்பர் டிஃபாகர் எல்லாமே வந்துடும். ஹை மவுண்டட் ஸ்டாப்லாம் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 260 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரை நமக்கு வந்துருது. ஸோ இந்த சீட்டை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 60/40 ஸ்ப்ளிட் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹுக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை புஷ் பண்ணிட்டு நம்ம வேணால் கம்ப்ளீட்டாக ஃப்ளிப் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. இதோட சைஸ் 165/70 R14 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா பார்த்தோம்னா இந்த இடத்துல நீட்டாக டக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துருது. கீழே ஸ்கிட் பிளேட் மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஒரு மேட் பிளாக் கலரில் இருக்குது. நம்ம இந்த காரோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டோர் ஹேண்ட்ஸ் பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு குரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர்ஸ் நல்லாவே ஒய்டாக ஓப்பன் ஆகுது. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு மேட் பிளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் நமக்கு ஒரு சாட்டன் குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இன்க்ரெஸ் பார்க்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. உள்ளே வந்தப்புறம் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஃபீல் தான் இருக்குது. லெக் ரூம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்டை நமக்கு ஸ்கூப் அவுட் பண்ணி விட்டுருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஒரு மேக்சின் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. ஃபுட் ரூமும் நல்லா தான் இருக்குது. என் ஃபுட்டை வந்து நான் ஃப்ரண்ட் சீட்டுக்கு அடியில் டக் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ரியராக நமக்கு 2 ஏசி வென்ட்ஸ் கொடுத்துறாங்க. ஒரு 12 volts சார்ஜிங் சாக்கெட் வந்துருது. டிரான்ஸ்மிஷன் டனல் பெருசாக ப்ரொட்ரூட் ஆகிற மாதிரி இல்லை. அண்டர் சப்போர்ட் டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நல்லாவே இருக்குது. ஏன்னா சீட்டோட ஆங்கிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிக்ளைண்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு உட்காரத்துக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹெட்ரூமும் ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'8". அண்ட் 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சென்டர் பேசஞ்சருக்குமே நமக்கு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு சென்டரில் ஆம்ரெஸ்ட் கிடையாது. விண்டோ ஏரியா நல்லா பெருசாக இருக்குது. ஸோ நமக்கு பெருசாக கிளஸ்ட்ரோஃபோபிக்காலாம் ஃபீல் ஆகலை. அண்ட் சீட் பெல்ட்ஸை ஸ்லாட் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஒரு பிளேஸும் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹுக்கும் வந்துடுது. சென்டரில் தான் நமக்கு கேபின் லேம்ப்ஸ் வருது. ஒரு ஹாலஜனில் கொடுத்துட்றாங்க. ஸோ 2 பேருக்கு தாராளமாக இருக்கும். 3 பேர்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கேபின் அவ்வளோ வைடாக இல்லை. பட் நமக்கு சீட்ஸ் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அந்த அண்டர் சப்போர்ட்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எக்ரெஸ் பார்க்கலாம். நமக்கு இந்த காரில் 6 ஏர்பேக்ஸ் வந்துடும். ஸோ எக்ரெஸுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு ஆஸ்டா வேரியன்ட் அண்ட் ஆல்சோ ஆஸ்டாவில் ஏஎம்டி வேரியன்ட். இதோட ஆன் ப்ரைஸ் பார்த்தோன்னா நமக்கு 10.37 lakhs வருது. ரெக்வஸ்ட் சென்சர் நமக்கு கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல்க்கான பட்டன் இந்த இடத்துல வந்து ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனும் கொடுத்துறாங்க. இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. ஏசி நமக்கு வழக்கம் போல் ஒரு டர்பைன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டுக்கு நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷனுமே வந்துடும். ஸோ ஸ்டியரிங் வீல் பார்த்தோன்னா நமக்கு ஒரு நார்மலான ஸ்டியரிங் வீல் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஃப்ளாட் பாட்டம் கிடையாது. பட் இந்த இடத்துல ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒரு சில்வரிஷ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டியரிங் வீலுக்கு நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் வந்துடும். ஸோ டெலஸ்கோபிக் கிடையாது, பட் டில்ட் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துட்றாங்க. இந்த ஆஸ்டா வேரியண்ட்டாக நமக்கு லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் ரைட் சைடில் பார்த்தோன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோன்னா நமக்கு இந்த எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக.
ஸோ இதில் நமக்கு ஒரு அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துறாங்க. ஸோ சென்டரில் ஒரு எம்ஐடி இருக்குது, அது நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த காரை நமக்கு வந்துடும். டோர்ஸ், லைட்ஸ், சர்வீஸ் இன்டர்வல், அதர் ஃபீச்சர்ஸ், லாங்குவேஜ் ரீசெட், இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவிங் டேட்டா நமக்கு இதில் வந்துடுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் நமக்கு ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்துருது. லெஃப்ட் சைடில் டாகோமீட்டர் வந்துடும், ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துறாங்க. ஸோ நல்லாவே லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹியூண்டை கார்ஸில் ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக நிறைய கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 18 டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்துடும். ஸோ இதுவுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே, அனோடோ ரெண்டுமே ஒயர் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே நம்ம டிபிக்கல் ஹியூண்டை கார்ஸில் பார்க்குற மாதிரி அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துருது. ஃபோன் ப்ரொஜெக்ஷன், வாய்ஸ் மெமோ, ரேடியோ, மீடியா, டிஆர்விஎம், இது நம்ம டிரைவ் பண்ணுறப்போ ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சப்போஸ் நான் டிரைவ் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ ஹேண்ட் பிரேக்குமே டவுன் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்விஎம் ஆன் ஆகும். ஸோ அது வேணால் நம்ம ட்ரைவ் பண்ணப்போ ஆன் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஹேண்ட் பிரேக் ஆன் பண்ணிட்டா அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ குவைட் மோட், செட்டிங்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸில் போய்ட்டோம்னா டிவைஸ் கனெக்ஷன், டிஸ்பிளே, பட்டன், ஜென்ரல், ஸோ அது எல்லாமே கொடுத்துட்றாங்க. நமக்கு அந்த சிஸ்டம் இன்ஃபர்மேஷன், டேட் அண்ட் டைம், அந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஃப்ளூயிடாக தான் இருக்குது. நமக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ட்ராக்ஸ், செட்டப் அண்ட் ரேடியோ, மீடியா, ஃபேவரட் பட்டன் அண்ட் ஆல்சோ வால்யூமுக்கு டெடிகேட்டடாக ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இன்டீரியர் பார்த்தோன்னா ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் இன்டீரியர் தான், டிபிக்கல் கிராண்ட் ஐட்டன் இயர்ஸில் இருக்கிறது தான். நல்லாவே ஏரியா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் கொஞ்சம் அந்த ஒயிட்டிஷ் ஃபினிஷ்லாம் கொஞ்சம் அழுக்காகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துறாங்க. ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்லேருந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துருது. இந்த இடத்துல நமக்கு ஒரு USB-C, ஒரு USB-A, ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் வந்துருது. ஒயர்லெஸ் சார்ஜிங் போய்டும். இந்த ஆஸ்ட்ரா வேரியண்ட்டை நமக்கு கொடுத்துறாங்க. 5 ஸ்பீட் AMT கியர் பாக்ஸ், நமக்கு ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் மேனுவல் மோடு வந்துருது. ஸோ நமக்கு ட்ரிப்டானிக் ஃபங்க்ஷன் இருக்குது, ஆனால் நமக்கு பேடட் ஷிஃப்டர்ஸ் கிடையாது. 6 ஏர்பேக்ஸ் வந்துடும். ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் கொடுத்துறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. இதை நம்ம லாகிங், அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டிபிக்கல் ஹியூண்டையோட கீ தான், நல்லா ப்ரீமியமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆம்பெஸ்ட் வராது, பட் அது மட்டும் இருந்தால் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். நமக்கு இந்த இடத்துல பார்த்தோன்னா ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் கிடையாது, மேனுவலாக தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஒரு மைக்ரோஃபோனுமே கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த இடத்துல நமக்கு மிரர் இல்லை. ஸோ இந்த இடத்துல நமக்கு மிரர் மட்டும் வந்துடுது. ஸோ ஏசி வென்ஸ் பார்த்தோன்னா நமக்கு அந்த டர்பைன் ஸ்டைலில் இருக்குது. அண்ட் க்ளோ பாக்ஸ் டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குன்னு சொல்லலாம். இதில் நமக்கு கூலிங் ஃபங்க்ஷன் வந்துடும். ஸ்விஃப்ட்டில் நமக்கு அது வராது. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்துடுது, மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸுமே இருக்குது. இந்த பேட்டர்ன்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாகவே இருக்குது. இன்ஃபேக்ட் இது ஒரு என்ட்ரி லெவல் ஹியூண்டை கார் மாதிரியே இல்லை. ஸோ ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் என்ன ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அந்த மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே செம்மையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். லெதர் ராப்டு ஸ்டியரிங் வீல் கொடுத்துறாங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வந்துடும். ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் கிடையாது. ஸோ இப்போ அந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான எக்ஸ்டீரியர் இன்டீரியர் டீடைலிங் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த காரை டிரைவ் பண்ணி இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம இந்த கிராண்ட் ஐட்டன் நியோஸை டிரைவ் எடுக்கலாம். இது பார்த்தோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம டிரைவ் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அண்ட் ஆல்சோ நமக்கு பிரேக்லேருந்து கால் எடுத்தாலே கால் ஆட்டோமேட்டிக்காக க்ரால் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த காரில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 1.2 லிட்டர் காபா பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 82 bhp அண்ட் 114 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. ஸோ இப்போ நம்ம டிரைவ் மோடில் தான் இருக்கோம். ஸோ இதில் நமக்கு ஒரு 5 ஸ்பீட் AMT கொடுத்துட்றாங்க. அண்ட் மேனுவல் வேணால் நம்ம 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும். ஸோ இனிஷியல் RPMஸில் இன்ஜின் நல்லா ரிஃபைண்டாக இருக்குது. ஸோ காப்பா பெட்ரோல் இன்ஜின் பற்றி நமக்கு தெரியும், நல்ல ட்ரைட் அண்ட் டெஸ்டடான ஒரு இன்ஜின் தான். நமக்கு i20ல் இருக்குது, வென்யூவில் இருக்குது, கிராண்ட் ஐட்டன் நியோஸில் இருக்குது, எக்ஸ்டரில் இருக்குது. ஸோ 165 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ரோட்ஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பெருசாக எனக்கு கீழே தட்டுற மாதிரி தெரில, அடிக்குவேட்னு சொல்லலாம் இந்தியன் ரோட்ஸ்க்கு. ஸோ ஸ்டியரிங் நல்லா லைட்டாக இருக்குது. ஸ்லோ ஸ்பீட்ஸில் நமக்கு அந்த கியர் ஷிஃப்ட் ஆகுறது தெரியல, நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க AMTயை. ஸோ இப்போது நம்ம ஒரு டிப்பிக்கலான ஹைவேக்குள்ளே வந்தாச்சு. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். செகண்ட் கியரில் இருக்குது, தேர்ட் கியர். ஸோ இந்த டிப்பிக்கலாக AMTயில் இருக்க ஒரு 2 செகண்ட்ஸ் லேக் மட்டும் நமக்கு தெரியுது. ஸோ மிச்சபடி ஸ்பீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அது வந்து பெருசாக ஃபீல் ஆகலை. இப்போ பாருங்கள் 4th கியரில் போயிட்டுருக்கு. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறேன், 5th கியர் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரெஸ் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி தான் கியர் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ AMTயோட கேரக்டர் அதுதான். ஸோ இப்போ பாருங்கள், அந்த 3000 RPMல எனக்கு ஸ்லைட்டாக ஒரு புல் தெரியுது. ஏன்னா இந்த 82 bhp வந்து நமக்கு 6000 RPMல வரும். அண்ட் ஆல்சோ அந்த 114 Nm ஆஃப் டார்க் வந்து நமக்கு 3000 RPMல அச்சீவ் பண்ணும். ஸோ அதில் வந்து எனக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு புல் தெரியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 90 பக்கமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கின்னு பார்த்து ஹைவேஸ் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது.
ஸோ இந்த காரில் சேஃப்டியுமே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக ஹியூண்டாயோட லைனப் எல்லாத்துலேயுமே சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. பேசிக் வேரியண்ட்லேயே நமக்கு அந்த காரில் 6 ஏர்பேக்ஸ் வந்துடும், ABCBD வந்துடும், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங்கும் கொடுத்துட்றாங்க. ஸோ நல்ல ஒரு லோடடான ஒரு கார் தான். நம்ம எக்ஸிக்யூட்டிவ் வேரியன்ட் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம், நீங்கள் பார்க்கலையா, நான் கார் தர செக் பண்ணி பாருங்கள். அதுலேயே நமக்கு வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம்லாம் வந்துடும். ஸோ எஸ், நம்ம மறுபடியும் ப்ரெஸ் பண்ணலாம். 3rd கியரில் இருக்கேன். RPM தாண்டிடுச்சு, இன்னுமே கியர் அப் ஷிஃப்ட் ஆகலை. ஸோ நம்ம த்ராட்டில் இன்புட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கியர் ஷிஃப்டிங் வந்து நடக்குது. நம்ம செடேட்டிவாக ஓட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கம்மி RPMஸ்லேயே கியர் ஷிஃப்ட் ஆயிடுது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரெஸ் பண்ணோம்னா நான் இப்போ 4000 RPM பக்கமாகவே போனேன், கியர் அப் ஷிஃப்ட் ஆகலை. அண்ட் மேனுவலுக்கு நமக்கு ட்ரிப்ட்ரானிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, பட் நமக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் இல்லை, அது நமக்கு எக்ஸ்டர்ல இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 5th கியர் வந்துருச்சு. ஸோ ஒரு 80 பக்கமாக க்ரூஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஸ்பீட்ஸ்லாம் நமக்கு கார் செம்ம கம்போஸ்டாக இருக்குது, நமக்கு அவ்வளோ ஒரு சைலண்ட்டாக இருக்குது. கேபின் ரிஃபைன்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க, NVH லெவல்ஸுமே நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 4 சிலிண்டர் இன்ஜின் தான் நமக்கு பெருசாக எந்த இடத்துலையுமே வைப்ரேஷன்ஸ்லாம் ஃபீல் ஆகலை. ஸோ நல்லா கம்போஸ்டாக தான் இருக்குது. இந்த கிராண்ட் ஐட்டன் நியோஸோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். த்ராட்டில் இன்புட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தேன். 5th கியர்லேருந்து இப்போ 3rd கியர் மாறிச்சு. எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ட்ஸ் பெருசாக பாதர் பண்ணல. இந்த காரில் எனக்கு பிடிச்சது பார்த்தோன்னா இந்த கேபின் இன்சுலேஷன் தான், நல்லா சைலண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு என்ட்ரி லெவல் ஹியூண்டை கார் அப்படின்னே சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி இயான் இருந்துச்சு, அதெல்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு நமக்கு ஹியூண்டையோட ஒரு என்ட்ரி லெவல் கார்னால் நமக்கு கிராண்ட் ஐட்டன் நியோஸ் தான். பட் ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்கணுமோ அது எல்லாமே இந்த காராக நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு டிரைவிங்குமே பெருசாக அந்த பிளைண்ட் ஸ்பாட்லாம் இந்த இடத்துல எனக்கு கிரியேட் ஆகலை. பில்லர் தின்னா தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ORMs நல்லா சங்கியாக இருக்குது. ஸோ நம்ம ஹைவேஸ்லாம் நம்ம ஆல்ரெடி 80 to 100 தாராளமாக க்ரூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த காருக்கு நமக்கு 3 years or 1 lakh kilometers வாரண்டி கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ லோயர் ரெவ் பேண்ட்ஸில் நமக்கு லீனியராக இருக்குது அந்த பவர் டெலிவரி. நம்ம ஒரு 3000 RPM வர்றப்போ எனக்கு ஸ்லைட்டாக ஒரு புல் தெரியுது. ஸோ இப்போ நமக்கு இது கொஞ்சம் ஃப்ரீ ஸ்ட்ரெச் கிடச்சிருக்கு. டச் பண்ணிட்டோம். ஸ்டெபிலிட்டி தான் கைஸ், நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கு. ஒரு குவிக் டைரக்ஷன் சேஞ்ச், ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கு. அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு ஹார்ட்னஸ் எனக்கு தெரியுது, பட் அது எந்த இடத்துலையும் நம்மளை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கல. ஸோ ஒரு யூட்டர்ன் எடுத்துப்போம். இனிஷியல் பைட் நல்லா தான் இருக்குது. நான் ரொம்பலாம் ஸ்லாம் பண்ணல, ஜஸ்ட் லைட்டாக தான் மேலே வச்சேன். இனிஷியல் பைட் நல்லா தான் இருக்குது. ஸ்டியரிங் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்பலாம் நல்லாயிருக்கும். ரீசென்ட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஓகே, அண்ட் இந்த சீட்ஸ் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு இந்த காரில் ரியா சீட்ஸ் வந்து பிடிச்சிருக்கு. என்னென்னு பார்த்தோன்னா நமக்கு நார்மலாக இல்லாமல் ரிக்ளைன் ஆங்கிள் கொஞ்சம் கொடுத்து அண்டர் தை சப்போர்ட்லாம் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டுக்கு இது வந்து ஓகே தான், நல்ல ஒரு ரியா சீட் கொடுத்துருக்காங்க. இன்னுமே உங்களுக்கு அந்த டிரைவிங்கில் கொஞ்சம் என்கேஜாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 5 ஸ்பீட் மேனுவல் போயிருங்க. AMTயோட அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ மைலேஜ்னு பார்த்தோம்னா நமக்கு KRAலேருந்து ஒரு 20 பக்கமாக கிளைம் பண்ணுறாங்க. நம்ம ரியலிஸ்டிக்காக பார்த்தோம்னா ஒரு 12 to 17 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டிரைவிங் ஸ்டைல். ஸோ டிரைவிங் ஸ்டைலை பொறுத்தும் அது வந்து சேஞ்ச் ஆகும். டைரக்ஷன் சேஞ்ச் நல்லா இருக்குது. ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சிட்டி கார்னு சொல்லலாம், ஹைவேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு அந்த எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ட்ஸ் வரும். 60 பக்கமாக போயிட்டுருக்கு. அன்யூலேஷன்ஸ்லாம் நல்லா தான் மெயின்டைன் பண்ணுது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ் கிராஸ் பண்ணுறோன்னு தெரியுது, பட் அது நம்மளை போட்டு ரொம்ப டாஸ் பண்ணல, நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு ட்ரிப்ட்ரானிக் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம மேனுவல் மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் ஆகுதான்னு பார்ப்போம். 2nd கியரில் இருக்கேன். ஆகலை, 3500 RPM வரைக்கும் இருக்கு. ஆகலை, மேபி 5000 RPM மேலே போனால் அப் ஷிஃப்ட் ஆகலாம். ஒரு 3000 RPM 4000 RPM வரைக்குமே நல்லாவே மெயின்டைன் ஆகுது.
4th கியர் ஷிஃப்ட் பண்ணலாம். ஓகே, அந்த 3rd கியர் 4th கியர் 5th கியர் அதில் வந்து நமக்கு அந்த கியர் அப் ஷிஃப்ட் ஆகிறது அதெல்லாம் ஒன்றுமே தெரில. நல்ல ஒரு ஏஎம்டி கியர் பாக்ஸோட டியூனிங் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு லெஃப்ட் கார்னர் வரும். ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் ஸ்பீடாக விட்டு ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த ஏசியோட த்ரோ வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி பெருசாக சன்னியான டேலாம் இல்லை, ஒரு க்ளவுடியான டே தான். பட் நல்லா இருக்குது. கேபினை வந்து ஈஸியாக கூல் பண்ணிடுது. இதுதான் கைஸ் இந்த கிராண்ட் ஐட்டன் நியோஸ் ஏஎம்டியோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டார்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Take care, bye bye and drive safe.